அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குது, அது சீக்கிரமாக எனக்கு நிறைவேறணும், அதுவும் குறிப்பாக ஒரு 3 நாளில் நிறைவேறணும், 6 நாளில் நிறைவேறணும், 9 நாட்களுக்குள்ளே நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம், எப்படி செய்யணும், ஏன் இன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்று நமக்கு மார்ச் மாதத்தின் 9ஆம் தேதி, மாசி மாதத்தின் 25ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி திங்கட்கிழமை இது. மாசி மாதம் அப்படிங்கிறதே சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம். திங்கட்கிழமைங்கிறதும் அவருடைய வழிபாட்டுக்குரியது தான். இது மாசியில் வர கடைசி திங்கள் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி திதியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த திதியானது நேற்று இரவு 10:02 அப்படிங்கும்போது தொடங்கிருச்சு. இன்று இரவு 11:58 வரைக்கும் இருக்குது. கூடுதல் சிறப்பாக முருகப்பெருமான அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் பகவானுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 9. அந்த 9ங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானுடைய ஜென்ம நட்சத்திரம்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரமானது இன்று மாலை 4:44 வரைக்கும் இருக்குது. அதுவும் பாருங்களேன், ஒரு ஏஞ்சல் நம்பர் சேர்க்கையோடு தான் அந்த நட்சத்திரமானது நிறைவு பெறுதுன்னே சொல்லலாம். 444 அப்படின்னு அமைஞ்சிருக்குது. இந்த விசேஷம் பொருந்திய நாளில் ஒரு வரியை 9 முறை சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்துக்கே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதை நீங்கள் இந்த சஷ்டி திதி முடியறதுக்குள்ளே, அதாவது இரவு ஒரு 11 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ சொன்னீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த வீடியோனுடைய லிங்க் வேணும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பதிவில் நாம் ஒரு முக்கியமான பரிகாரம் குறித்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த தேய்பிறை சஷ்டி திதி அது கூட முருகப்பெருமான் ஜனனித்த அந்த விசாக நட்சத்திரம் முடியறதுக்குள்ளே, அதாவது 4:44 செய்கிறது இன்னும் அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி அந்த நேரத்துக்குள்ளார செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு 11 மணிக்குள்ளே செய்யுங்க. இருந்தாலும் அந்த நட்சத்திரம் இன்றைக்கி இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நட்சத்திர நேரம் முடியறதுக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி இந்த ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். திங்கட்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ காலையில் முடிஞ்சிருச்சு. 7:30 9 முடிஞ்சிருச்சு. யமகண்டம் மட்டும் 10:30 12 மணி வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரி, இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு ஏதாவது ஒரு பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி தட்டோ அல்லது கொஞ்சம் பெரிய மண்ணகல் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுவோ, அல்லது பீங்கான் பவுலோ கண்ணாடி பவுலோ இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் சில்வரோ பிளாஸ்டிக்கோ பயன்படுத்தாதீங்க. இதில் நம்ம துவரம்பருப்பு போட போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துவரம்பருப்புங்கிறது முருகப்பெருமான அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய தானியம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த நாளில் நம்ம இதை பயன்படுத்துறது நமக்கு காரிய சித்தியை ஏற்படுத்தி தரும். செல்வம், பேர், புகழ், அந்தஸ்து, வீடு மனை தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் சகலத்துக்குமே நமக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டு கூட இல்லை, ஆல்ரெடி வீட்டில் சமையலறையில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும். இப்போ அதை நீங்கள் அந்த பிளேட்லேயோ இல்லை பவுல் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதுலேயோ போட்டுக்கோங்க. அடுத்தது, உங்களுக்கு எத்தனை விதமான விருப்பங்கள் சீக்கிரம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ எனக்கு ஒரு மாதத்துக்குள்ளார வேலையும் கிடச்சிடணும், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன், அதுக்கு இடம் பார்த்துட்ருக்குறேன், அந்த இடமும் அமைஞ்சிடணும். அப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமானது தான். அப்போ 2 விருப்பம். எனக்கு திருமணமும் நடக்கணும் அப்படிங்கும்போது 3 விருப்பம். இப்படி எத்தனை விருப்பம் இருந்தாலும் சரி, அதிகபட்சம் ஒரு 6 விருப்பம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? 6 விருப்பமும் நிறைவேறணுன்னுட்டு கூட நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். சரிங்களா? சரி, இது எப்படி செய்யணும்னா, இந்த விருப்பத்தை நம்ம ஒரு இலையில் எழுதணும். அது எந்த இலை அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை. ஏன்னா முருகப்பெருமானுக்கு இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறது ரொம்பவுமே உகந்ததுன்னு சொல்லப்படுது.
முருகப்பெருமானுக்குன்னு மட்டும் கிடையாது, விநாயக பெருமான், சிவபெருமான் எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் காரிய சித்தி ஏற்படுறதுக்கும் தான வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இலையை நம்ம பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். இப்போ எத்தனை விருப்பமோ அத்தனை செம்பருத்தி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து உலர விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அந்த ஈரமெல்லாம் வந்து போகட்டும். அதன் பிறகு ஏதாவது ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க. கருப்பு நிறத்தை தவிர வேறு எந்த கலர் பேனா வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். சிவப்பு, நீலம், பச்சைன்னு எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு விருப்பத்தையும் நீங்கள் வந்து எழுதுங்க. நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. திருமணம் கைகூட வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. பணம் வந்து இப்போ ஒரு 2 லட்சம் எனக்கு இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வழியில் கிடச்சிச்சின்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்போ 2 லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. இப்படி எத்தனை விருப்பமோ ஒவ்வொரு விருப்பத்தையும் ஒவ்வொரு செம்பருத்தி இலையிலையும் தனித்தனியாக வந்துட்டு நீங்கள் எழுதணும். அதன் பிறகு இந்த செம்பருத்தி இலையை அப்படியே வந்து உள்நோக்கி சுருட்டிக்கோங்க. அதாவது நம்மளை பார்த்து வர மாதிரி அப்படியே வந்துட்டு சுருட்டிக்கோங்க. இப்போ இது நீங்கள் ஒரு சிவப்பு நிற நூலால் கட்டுறது நல்லது. சிவப்பு நிறம்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி தரக்கூடியது. அதனால தான் நான் சில ஏஞ்சல் நம்பர் சொல்லும்போது கூட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நம்பர்லாம் சொல்லும்போது ரெட் கலர் பென் வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன். சரிங்களா? இப்போ சிவப்பு நிறத்தில் உங்ககிட்ட கயிறு இல்லைங்கும் போது வெள்ளை நிற கயிறுலையே கொஞ்சம் குங்குமத்தையும் தண்ணீரையும் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதை நீங்கள் துவைத்து எடுத்திங்கன்னா அது சிகப்பாக மாறிடும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ எத்தனை இலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சாலும் சரி அத்தனை இலையிலையும் அப்படியே வந்து சுற்றி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த எல்லா இலையுமே உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கோங்க. இப்போ நீங்கள் சஷ்டி வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது பூஜையில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். வழிபாடெல்லாம் செய்யலைங்க, நாங்கள் வெறும் பரிகாரம் மட்டும் செய்கிறோம் அப்படிங்கும்போது ஹாலில் உட்காந்துட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ வந்து ஒரு சங்கல்பம் வைங்க. இப்போ அந்த 6 இலையிலே என்ன எழுதுனீங்களோ அதெல்லாம் வந்து நடக்கணும்னு மனதார முருகப்பெருமானை வந்து வேண்டிக்கோங்க. நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் கை கூடணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. இந்த சமயத்தில் நான் நேற்று ஒரு பதிவில் ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்கிறதுனாலும் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம். இல்லைனா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே, இதை கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். இப்படி சொல்லி முடிச்ச பிறகு அந்த துவரம்பருப்பு நம்ம ஒரு தட்டுலேயோ பவுல்லையோ போட்டுச்சோம் இல்லையா, அது மேலே இந்த இலைகளை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இதை கொண்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்து முன்னாடி வந்து வச்சுருங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க கணவர்கிட்டயோ குழந்தைகிட்டயோ சொல்லி இதை அங்கே வந்துட்டு வைக்க சொல்லிடுங்க. இந்த நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த பவுல்லையோ தட்டத்துலேயோ போட்டுச்சு துவரம் பருப்பு மட்டும் உங்கள் கையால் நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க. அந்த இலைகளை நீங்கள் அப்படியே முருகப்பெருமான் படத்து முன்னாடியே வந்து வச்சுருங்க. அதில் எழுதின ஒவ்வொரு கோரிக்கையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நிறைவேற தொடங்கிடும். ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேறும் போதெல்லாம் ஒவ்வொரு இலையை நீங்கள் தூக்கி ஓடுகின்ற நீர்நிலைகள்லையும் விட்டுறலாம். இல்லைன்னா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்களுக்குள்ளாரையும் அதிகபட்சம் அடுத்த சஷ்டிக்குள்ளாரையும் நீங்கள் அதில் என்ன எழுதியிருந்தீங்களோ அது வந்து நிறைவேறியே தீரும். சாதாரணமாகவே நீங்கள் முருகப்பெருமானிட்டு ஒன்று கேட்டிங்கன்னா அது வந்து கொடுத்துருவார். இன்றைக்கி அவருக்குரிய திதியில் அவர் அதிபதியாக கொண்ட தெய்வத்தினுடைய எண் சேர்க்கை இருக்கிற நாளில், மேலும் அவர் ஜனனி தன் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக நிறைவேறியே தீரும்னு சொல்லலாம். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.